ஆசை ஆசை யாரை விடும்? அது அனைவர் மனதுள்ளும் வேரை விடும். பகவத்கீதை கிருஷ்ணர் சொன்னதுங்க. நம்ம ஒன்று மேலே நம்ம ஆசைப்பட்டோம்னா அதை அடையிறதுக்காக நம்ம பாடுபடணும். பாடுபட்டால் மட்டும் பத்தாது, அதை அடையிறதுக்காக நம்ம செயல்படணும். செயலில் காட்டணும். அதுக்காண்டி நம்ம ஒரு ஆரோக்கியமாக உழைச்சறணும். கஷ்டப்பட்டு பாடுபட்டு கூட உழைச்சிட்டோம்னா நம்ம ஆசைப்பட்டது கிடச்சிரும். முயற்சியை மட்டும் விட்டுறவே கூடாது. முயற்சி பண்ணி முன்னேறி நம்ம போய்கிட்டே இருக்கணும். அது நம்ம நினைக்கிற வேலையாக கூட இருக்கலாம். நம்ம கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம். அதுக்காக நல்லா முயற்சி பண்ணி படித்தோம்னா வெற்றி நம்ம பக்கத்துலேயே தான். நிம்மதியாக நம்ம தூங்கிடக்கூடாது. இன்ஜினியரிங்காக இருக்கலாம். நம்ம படிக்கிற படிப்புக்கு தகுந்த வேலை இன்ஜினியரிங்காக இருக்கலாம், கலெக்டராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம். எந்த படிப்புக்கு வேணாலும் நம்ம ஆசைப்படலாம். ஆசைப்பட்டதை அடையிறதுக்கு பாடுபடணும், அதற்காக செயல்படணும். விதையை மண்ணில் போட்டு அதை நல்லா மூடி வைத்து தண்ணீர் ஊற்றி அதை பாதுகாத்து அதை வேறு செடி கொடிகள் களை செடிகள் எதுவும் படாமல் பாதுகாத்து வளர்த்தா மட்டும்தான் அந்த போட்ட விதை செடியாகி அது பூ காய் கனிகள்லாம் தரும். நம்ம வெற்றி இலக்கை அடைகிற வரைக்கும் நிம்மதியாக தூங்கக்கூடாது. விழித்திரு, விழித்து விடு, பொழுது விடியும் வரை அல்ல, நீ வாழும் நாட்கள் எல்லாம் நீ ஆசைப்பட்டதை அடையும் வரை. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஒரு கேமில் நம்ம ஜெயிக்கணும், படிப்பில் நம்ம ஜெயிக்கணும், அதில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு இருக்கலாம். அது நம்ம பணமாக இருக்கலாம், நம்ம ஆசைப்படுற வேலையாக இருக்கலாம், ஆசைப்பட்ட வேலையாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், ஒரு பெரிய வீடாக இருக்கலாம். எதை நம்ம நினைக்கிறோமோ அதுக்காக நம்ம பாடுபட்டு முயற்சி செய்து உழைத்தால் மட்டுமே கிடைக்கும்.